அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 808வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மத்திய மாநில அரசுகளின் வேளாண் கொள்கைகள் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் நம் வேளாண் கொள்கைகள் என்னென்ன, மத்திய அரசின் கொள்கைகள் என்ன, மாநில அரசின் கொள்கைகள் என்ன, அவற்றால் விவசாயிகளுக்கு என்ன பயன்கள் உள்ளன என்பது போன்ற தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். மேலும் இவர் பணி நிறைவுக்கு பின்னர் காட்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 808வது நிகழ்ச்சியாகும். அதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏராளமான சிரமங்கள் ஏற்படுகின்றன. அந்த சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நண்பர் ஜோ அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேளாண்மை தொழில் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இருக்கிறதுலே கடினமான தொழில். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மிகவும் கடினமான, உலகத்திலே கடினமான தொழில். சம்பளம் வாங்காத ஒரு தொழிலாளி, சம்பளம் இல்லாத ஒரு தொழிலாளி. அப்படி என்று சொன்னால் நம்ம உழவு தொழில்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த உழவு தொழில் மேன்மை அடையல, அந்த உழவனுக்கு போதிய ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா எத்தனை அரசாங்கங்கள், எத்தனை தொண்டு நிறுவனங்கள், எத்தனை தனியார் நிறுவனங்கள் இயங்கினாலும் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அதாவது உழவு தொழில் மட்டும்தான் உலகத்திலேயே தலை சிறந்த தொழில், உலகத்திலே கடினமான தொழில், உலகத்திலே மிக உயர்ந்த தொழில். எப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேளாண்மை தொழிலை விட்டா வேற எந்த தொழிலும் கிடையாது. ஆனால் அதே சமயத்திலே சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட தொழிலாக இருப்பதும் அதே வேளாண்மை தொழில் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட வேளாண்மை தொழில்னா என்ன, வேளாண்மை தொழில்னா அப்படின்னா ஒரு தொழில், அது ஒரு தொழிலா, அது அந்த தொழில், அதனால என்ன, யாருக்கு என்ன இது இருக்கு. வேளாண்மை தொழில்னா இன்னைக்கு ஒரு பரிகாசமாக பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாகத்தான் இருக்கிறதை ஒழிய ஒரு மரியாதைக்குரிய, போற்றக்கூடிய, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாக இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்றத தான் இந்த அரசாங்கங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உழவர்களை ஓட்டு வங்கியாக மட்டும் வைத்திருந்து அவர்களுடைய ஓட்டை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்காமல், அவருக்கு உரிய வருமானத்தை கொடுக்காமல், அவர்களுக்கு உரிய ஒரு கௌரவத்தை கொடுக்காமல் இந்த சமுதாயத்திலே அவர்களை புறக்கணித்தவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக வைத்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் என்று சொன்னால் அது மிகையாகும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு அதிலே 100 ஏக்கர்லயே நான் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்ணையார், நான் ஒரு மிகப்பெரிய மிராசுதார், நான் ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு விவசாய தொழில் செய்யக்கூடியவருடைய பெண்களை கட்டிக்கொள்வதற்கோ அல்லது அந்த குடும்பத்திலே மாப்பிள்ளை எடுப்பதற்கோ தயாராக இல்லை. அதற்கு காரணம் என்ன என்பதை இந்த ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை இருந்தால் மட்டுமே அந்த விவசாயியின் மீது ஒரு கரிசனம், ஒரு அக்கறை சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களுக்கு, மற்ற தொழில்கள் செய்பவர்களுக்கு இருந்தால் மட்டுமே
விவசாய தொழில் மேம்படும், விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயரும், விவசாயிகளுடைய மரியாதை உயரும், விவசாயிகளுடைய அந்தஸ்து உயரும், விவசாயிகளுடைய கௌரவம் உயரும் என்பதை நான் ஆணித்தரமாக எடுத்து சொல்கின்றேன். மத்திய மாநில அரசாங்கங்கள் எத்தனை கொள்கைகள் வகுத்தாலும் அந்த முடிவுகளால் கடைக்கோடியில் உள்ள விவசாயிகளுக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்பதை பார்த்துதான் அந்த கொள்கை முடிவே வகுக்கப்பட வேண்டும். ஏராளமான கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாய தொழிலை நடத்தி வருகின்றன. சிறு குறு விவசாயிகள் என்று சொல்லக்கூடிய 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகளுடைய நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டுமா? அவருடைய நிலைமை படுமோசமாக இருக்கின்றது. போதிய வருமானம் இல்லை. 3 வேளை நிம்மதியாக சாப்பிடக்கூடிய அளவிற்கு வருமானம் கிடையாது. அதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. அந்த பாலிசி டெசிஷன் என்பது விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும், வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும், வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், விவசாய தொழிலை அங்கீகரிக்க கூடியதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் எத்தனை கொள்கைகள் வகுத்தாலும் எந்த பயனும் ஏற்பட போவது. ஒவ்வொரு துறைக்கும் கொள்கை உண்டு. ஆனால் அந்த கொள்கைகளுக்கும் இந்த கொள்கைகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வேளாண்மை துறைக்கு வகுக்கப்படுகின்ற கொள்கை என்பது மிகவும் கவனமாக நல்ல ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், அவர்களுடைய வருமானம் உயர வேண்டும். அந்த வருமானம் உயர்வதற்கு அந்த கொள்கையிலே உத்தரவாதம் இருக்க வேண்டும். அந்த உத்தரவாதம் இருந்தால் மட்டுமே அந்த கொள்கை முடிவுகளை அரசுகள் அறிவிக்க வேண்டும். விவசாய தொழில் என்பது கடுமையான தொழில். ஒர்க்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் தி லேபர்ஸ் குறைந்து விட்டது. அதனால் அவர்கள் சம்பளத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டு குறைந்த நேரமே பணி செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விவசாயம் நொறுங்கி போய் கிடக்கின்றது. அதை எப்படி சரி கட்டுவது என்பதை அரசாங்கங்கள் வல்லுநர்கள் கொண்டு அனுபவசாலிகளை அழைத்து திட்டங்களை கேளுங்கள். அதனை செயல்படுத்தினால் நிச்சயமாக விவசாயிகளுடைய உற்பத்தி பெருகும், வருமானம் உயரும், வாழ்க்கை தரம் வளமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கொள்கைகளை விவசாயிகளுக்கு பயன்படும் கொள்கைகளாக மாற்றுங்கள். ஒவ்வொரு விவசாயிக்கும் தனித்தனியாக அவர்களுடைய தேவைகளை கேட்டு கொள்கையை குழு அமைத்தால் அந்த குழுவிலே விவசாயினுடைய குரல் ஒலிக்க வேண்டும். அந்த விவசாயியை கமிட்டியிலே முதன்மையாளாக போட வேண்டும். கடைகோடியில் உள்ள விவசாயி, விவரம் தெரிந்த விவசாயி, தொழில்நுட்பங்களை அலசி ஆராய்ந்து விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்ற விவசாயி, அப்படிப்பட்ட விவசாயிகளை அழைத்து குழுவிலே முதன்மையான ஆளாக வைத்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு கொள்கை முடிவுகளை செயல்படுத்துங்கள். அப்படி செய்தால் மட்டுமே இன்றைக்கு மாதத்திற்கு 12,000 மட்டுமே வருமானம் என்று கணக்கீடு செய்த விவசாயினுடைய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 35,000 உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு அரசாங்கங்கள் ஏற்படுத்தியுள்ள சில கொள்கைகளை நாம் இப்பொழுது இங்கே கொள்கைகளை வகுத்து விட்டோம், நிதியை ஒதுக்கி விட்டோம், நிதி அது செலவழிந்து விட்டது, ஆனால் விவசாயிகளுக்கு சென்று சேரவில்லை என்று சொன்னால் எந்த விதமான பயனும் இல்லை. அந்த கொள்கையினால் ஒன்றும் மாறப்போவதில்லை. அந்த கொள்கையினால் விளைபொருட்கள் உற்பத்தி பெருக போவதில்லை. விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கப் போவதில்லை. ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சரியாக செல்கின்றதா? அந்த மாநிலத்திலே அந்த நிதி முழுமையாக விவசாயிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றதா? அல்லது அந்த நிதி விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு செய்து விவசாயிகளுக்கு சேராமல் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறதா என்பதையெல்லாம் அரசாங்கங்கள் தெளிவாக ஆராய்ந்து அந்த நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். வேளாண்மை என்று சொன்னால் அது மாநில சார்ந்த ஒரு பொருளாகவே இருக்கின்றது.
அதாவது மாநிலம் சார்ந்த பொருள் என்று சொன்னால் மாநிலத்திற்கு மாநிலம் நினைக்கக்கூடிய விவசாய கொள்கைகளை அவர்கள் விருப்பத்திற்கேற்ப செயல்படுத்த முடியும். அதாவது மத்திய அரசினுடைய தலையீடு இல்லாமலேயே நிறைய திட்டங்களை செயல்படுத்த முடியும். அதே சமயத்திலே மத்திய அரசு வகுக்கக்கூடிய கொள்கைகளையும் அவர்கள் செயல்படுத்த முடியும். அந்த வகையிலே மத்திய அரசு சில கொள்கைகளை வகுத்து அந்த கொள்கையின்படி நிதி ஒதுக்கீடு செய்து அதனை செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அதிலே ஒரு திட்டமாக கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம். கிளீன் பிளான்ட் என்று சொன்னால் அதாவது சுத்தமான பயிர் திட்டம். அது என்ன சுத்தமான பயிர்? சுத்தமான பயிர் என்று சொன்னால் டிசீஸ் ஃப்ரீ பிளான்டிங் மெட்டீரியல்ஸ். அதாவது அது விதையாக இருக்கலாம், அல்லது ஸ்டெம் கட்டிங்ஸாக இருக்கலாம், அல்லது செடி நாற்றுகளாக இருக்கலாம். அந்த சீட் மெட்டீரியல்ஸ் விதைக்கக்கூடிய பொருள் கொடுக்கும் பொழுது அது ஒரு நல்ல தரம் உள்ளதாக, அதிலே எந்த விதமான பூச்சி நோய் தாக்குதலும் இல்லாத ஒரு பிளான்டிங் மெட்டீரியலை நாம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அடிப்படை என்ற கொள்கையிலே அவர்கள் இந்த திட்டத்தை 9/8/2024 அன்று துவக்கி அதற்காக 1765.67 கோடி ஒதுக்கீடு செய்து ஒரு தரமான விதை பொருட்களை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதே சமயத்திலே கொடுக்கக்கூடிய விதைகளாக இருந்தாலும் சரி, நாற்றுகளாக இருந்தாலும் சரி, அது ஸ்டெம் கட்டிங்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளான்டிங் மெட்டீரியல் ரூட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த பிளான்டிங் மெட்டீரியலாக இருந்தாலும் அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, அதாவது சார்புடைய ஒரு பிளான்டிங் மெட்டீரியலை கொடுத்து அதிகமாக மகசூலை எடுக்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இன்றைக்கு எல்லா துறைகளிலும் நமக்கு தெரியும், எல்லாமே எங்க எடுத்தாலும் உலகம் முழுவதும் டிஜிட்டல் மயம். அது என்ன டிஜிட்டல் மயம்? அது என்ன ஆன்லைன்? எல்லாமே அதாவது டிஜிட்டலைசேஷன் என்று சொன்னால் ஒரு வேலையை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உலகம் முழுவதும் நாம் ஆன்லைன் வாயிலாக செய்வதுதான் டிஜிட்டலைசேஷன் என்று சொல்கின்றோம். அது ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம். இந்த டிஜிட்டலைசேஷன் இது விவசாயத்திற்கும் தேவைப்படுகின்றது. இன்றைக்கு அதையும் தாண்டி இன்றைக்கு நாம் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்றோம். அதாவது அப்படியே ஒரு மனிதனை போல இன்னொரு மனிதனை உருவாக்கி அந்த மனிதனுடைய செயல்பாடு 100% அதே போல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் இது காலத்தினுடைய கட்டாயம், இன்றைய தேவை, காலத்தினுடைய கால மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் என்பது தொடங்கப்பட்டு இந்த திட்டம் 2/9/2024 தொடங்கப்பட்டு இதற்காக மத்திய அரசாங்கம் ரூபாய் 2817 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதனுடைய மொத்த, அதாவது மாநிலங்களுக்கும் மத்திய அரசும் சேர்ந்து அந்த ஒதுக்கீடு என்று சொன்னால் அதிலே அந்த திட்டத்தினுடைய ஒதுக்கீடு 2817 கோடி ரூபாய். மத்திய அரசு அந்த திட்டத்திற்காக கொடுக்கக்கூடிய தொகை 1940 கோடி. மீதமுள்ள தொகை அந்த மாநில அரசு மூலமாக கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான திட்டம். அதாவது அம்பர்லா ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய
ஒரு திட்டமாக இருக்கின்றது. எதற்காக? டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ்ஸ். அக்ரிகல்ச்சர்ல வந்து டிஜிட்டல் முறையை கொண்டு வர வேண்டும். அதேபோல் கிரியேட்டிங் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பொது உள்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். அதாவது பொது வேளாண்மையிலே பொது உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல். அதே சமயத்திலே டிஜிட்டல் ஜெனரல் கிராப் எஸ்டிமேஷன் சர்வே. நாம வந்து அந்த காலத்துல கிராப் எஸ்டிமேஷன் சர்வே போவோம். அப்ப பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு ஸ்டெப் போடுவோம். லெங்த் பிரெத் அந்த ஸ்டெப் போட்டு அதுல வந்து எத்தனை குத்துகள் இருக்கின்றன, அந்த குத்துகளை கணக்கீடு செய்து நாம் வந்து அப்ப வந்து ஒரு அந்த முறையெல்லாம் வந்து ஒரு தோராயமான முறைதான். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட், இட் இஸ் நாட் அக்யூரேட். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மெத்தட் பாத்தீங்கன்னா, அதாவது டிஜிட்டல் ஜெனரல் கிராப் எஸ்டிமேஷன் சர்வே அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவதற்கும், இன்னும் நிறைய தகவல் தொழில்நுட்பங்களை இங்கே வேளாண்மை துறையிலே புகுத்துவதற்கும், பள்ளிகள், கல்லூரிகள், ஆராய்ச்சி நிலையங்கள் அனைத்து இடங்களிலும் இந்த டிஜிட்டல் மயமாக்குதல் என்ற கொள்கையை வகுப்பதற்காக அரசு வந்து ஒரு 2817 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அதற்கு அடுத்தபடியாக என்னன்னா, வேளாண் உள்கட்டமைப்புகளை பெருக்குதல். இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு திட்டம். வேளாண் உள்கட்டமைப்புகள் என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திற்கும் இந்த வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகள் என்று தேவைப்படுகின்றது. உள்கட்டமைப்பு வசதிகள் என்றால் மிக முக்கியமாக, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை சேமித்து வைக்கக்கூடிய வேர்ஹவுசஸ் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு கிடங்குகள். இது வந்து இதுதான் வந்து விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு விவசாயி இன்னைக்கு வந்து நெல் அறுவடை பண்றாரு சொன்னா, அந்த நெல்லை வந்து அவர் வந்து அவருக்கு விருப்பப்படி எப்ப வந்து அவர் விற்கணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்குதான் விற்கணும். ஆனா சூழ்நிலை அப்படி இல்லை. இன்னைக்கு எப்படி என்ன இருக்கு, அறுக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு அறுத்த அன்னைக்கு சாயந்தரமே அங்கேயே நிலத்திலேயே வந்து எடை போட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் விவசாயி இருக்கார். காரணம் என்னன்னு சொன்னா, அவர் வந்து விவசாயம் செய்யக்கூடிய தேவையான பணத்தை வந்து கூட்டுறவு வங்கிகளோ அல்லது வந்து தனியார் வங்கிகளோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோ விவசாயிகளுக்கு தேவையான அளவு அந்த கடன் வசதிகளை செய்து கொடுப்பதில்லை. விவசாயி வந்து கோணம் கட்டிட்டு போய் நின்னார்னா அவரை பார்த்தா நமக்கு இளக்காரமா இருக்கும். அவரை வந்து நீங்க எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணி அவரை வந்து அலகழிச்சு கடைசியில வந்து அவருக்கு வந்து லோனே கொடுக்கறது இல்லை. வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யறவர், ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கார், அவர் வந்து வெள்ளையும் சொல்லையுமா வந்துட்டு கையில நிறைய காப்பு பெரிய பெரிய வளையெல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்தாருன்னா அவரை உட்கார வச்சு அவருக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து சாங்ஷன் வந்து நாம உடனே மேனேஜர் வந்து பண்ணி கொடுத்துருவாரு. கடன் அவர் எவ்வளவு கேட்பாரு? 100 கோடி ரூபாய் கேட்பாரு. இவர் அழகா சாங்ஷன். ஆனா நம்ம நம்ம மாதிரி அழகா போய் கோணம் கட்டிக்கிட்டு போய் உட்காந்து 5000 ரூபாய் லோன் கட்டணும்னு வச்சுங்க, 5000 ரூபாய் தான். இல்ல 1 ஏக்கர் நெல் பயிர் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 20,000 கொடுங்கன்னு கேட்டா அதை வந்து அவ்வளவு சீக்கிரமா கொடுக்கவும் மாட்டேன். இதெல்லாம் இல்லாதால நமக்கு வந்து எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் நமக்கு தேவை, அதாவது விளைபொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள், வேர்ஹவுசஸ் அதிகமாக
ஒவ்வொரு கிராமத்திலும் கட்டி கொடுங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் கட்டி கொடுத்தால் மட்டும் போதாது, அந்த அனைத்து பொருட்களுக்கும் ஒரு பைசா கூட வசூல் செய்யாமல் அவருடைய பொருள்களை பாதுகாத்து வைத்து கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய தேவை. அவர்கிட்ட நீங்க ஒரு டன்னுக்கு 500 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, இந்த இந்த வேலையே வச்சு கூடாது. ஒரே ஒரு பைசா கூட வாங்காமல் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பாதுகாத்து வைத்திருந்து அவர்கள் எப்பொழுது விரும்புகின்றார்களோ அந்த சமயத்திலே அதனை அவர்கள் விற்றுக் கொள்வதற்கு உரிய உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது நெல்லு, கம்பு, சோளம், கேழ்வரகு, உளுந்து, பச்சை பயிறு, காராமணி, மணிலா, எள்ளு, சூரியகாந்தி, அது கடுகு, எதா இருந்தாலும் எல்லா பொருள்களுக்கும் பொருந்தும். காய்கறி, பழ வகைகள். காய்கறி பழ வகைகள்னா என்ன? அதுக்கு சேம்பர், அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட். ஒரு ஊர்ல இன்னைக்கு காய்கறி 100 ஏக்கர் இருக்கு. ஒரு 100 ஏக்கர்ல இருந்து ஒரு 200 டன் உற்பத்தி ஆகும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது எவ்வளவு விளைபொருள் உற்பத்தி ஆகுன்ற விஷயம் நமக்கு தெரியும். அது ஒண்ணும் தெரியாத பெரிய ரகசியம் எல்லாம் கிடையாது. அந்த ஊர்ல உள்ள சாதாரண அவரை கேட்டாலே சொல்லுவாரு, இல்ல நம்ம இருக்கோம், நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ், பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் அக்ரி பிசினஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் ஆனால் அங்கே விவசாயிகளுக்கு போதுமான அளவு குடோன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனை கட்டி கொடுக்க வேண்டும். அனைத்து பொருள்களுக்கும் சேமிப்பு கிடங்குகளை கட்டி கொடுக்க வேண்டும். கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்டுகளை கட்டி கொடுக்க வேண்டும். விவசாயிகள் அவர்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் பாதுகாப்பு வைப்பதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அவர்களுடைய வருமானம் உயரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதற்கு இந்த திட்டம் அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்காக ஒதுக்கீடு செய்து விவசாயிகளுக்கு சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், அதாவது இது தனிப்பட்ட விவசாயியா இருந்தாலும் சரி, அல்லது கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, அல்லது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, அல்லது கூட்டாண்மை நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் அதற்கு ஒரு சரியான ப்ரொபோசல் கொடுக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு இந்த நிதியை ஒதுக்கீடு செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த திட்டமும் அதனை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி இன்னைக்கு அந்த திட்டத்தை 28/8/2024 இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்யூனிட்டி ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்ற இதுலயும் வருது. கம்யூனிட்டினா என்ன? ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு உரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது. அதாவது வேரியபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் பில்டிங் கம்யூனிட்டி ஃபார்மிங் அசட்ஸ். எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நாம கம்பைன் பண்ணி அதை ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஊர்ல ஒரு 1000 விவசாயிகள் இருக்காருன்னா அந்த 1000 விவசாயிகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் பயன்படுது. அதுல 1000 பேருக்கும் பயன் இருக்கும். அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டம். இதுல எந்த விதமான ஒரு வேற்றுமையும் இருக்காது. இந்த திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா தேசிய எண்ணெய் வித்து பயிர்கள், எண்ணெய் ஆயில் சீட்ஸ், ஆயில்ஸ் அண்ட் உணவு எண்ணெய், அப்புறம் ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்து பயிர்கள் திட்டம். இதுக்கு அதாவது நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். இந்த திட்டம் 3/10/2024
அதற்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரு 10,103 கோடி ரூபாயை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்து, இதுல என்னன்னா, அதாவது ஆயில் சீட்ல நமக்கு பற்றாக்குறை இருக்கு. எண்ணெய் வித்து பயிர்கள் என்று சொல்லக்கூடிய மணிலா, எள்ளு, சூரியகாந்தி, அப்புறம் அந்த கடுகு, இதிலெல்லாம் நமக்கு ஆயில் சீட் உற்பத்தியில பற்றாக்குறை இருக்கிற காரணத்தால இந்த திட்டத்திற்கு 10,103 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டம் 7 வருஷத்திற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதாவது 2030-31 வரை அந்த நிதியை செலவினம் மேற்கொள்ளலாம் என்று ஒரு வரையறை செய்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அடுத்தபடியாக நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். அதாவது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங்? ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது வேற, நேச்சுரல் ஃபார்மிங்ன்றது வேற. ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொன்னா அது அந்த அதற்கு காலவரையறை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கு அந்த மண் வளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதிலே எந்த விதமான ஒரு பயிர் பாதுகாப்பு மருந்துகளோ அல்லது தழைமணி சாம்பல் சத்து உள்ள உரங்களையோ இடக்கூடாது என்பதுதான் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங். நேச்சுரல் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடியது அதாவது இயற்கையிலேயே நாம் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய அதன் ஊடே நாம் சில ஆடு மாடு கோழிகளை வைத்துக் கொண்டு அந்த விவசாயத்தை அதிலே கிடைக்கக்கூடிய தட்டைகளை பயன்படுத்தி அதிலே கிடைக்கக்கூடிய கழிவுகளை அந்த வயல்களுக்கு பயன்படுத்தி, அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது பஞ்சகாவியம், அசோஸ்பைர்லம், பாஸ்போபாக்டீரியா, மீனமிலம் போன்ற அனைத்து பொருட்களையும் நமது பண்ணையிலேயே உற்பத்தி செய்து அதனை நாமே பயன்படுத்திக் கொள்வதுதான் இந்த நேச்சுரல் ஃபார்மிங். இந்த நேச்சுரல் ஃபார்மிங் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பண்ணையமாக உள்ளது. நேச்சுரல் ஃபார்மிங் இது ஒரு நிச்சயமாக இது தேவைதான். இது காலத்தின் கட்டாயம். இது அனைத்து விவசாயிகளும் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் சிஸ்டத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம், நாம் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் செய்யும் பொழுது உற்பத்தி அதிகமாக கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட நமக்கு செலவு குறைகின்றது. மிக முக்கியமாக இந்த நேச்சுரல் ஃபார்மிங்லே அதிக அளவிலே செலவு குறைக்கப்படுகின்றது. உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களாக இருக்கின்றன. அதை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய பயனாளிகள் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு இடர்பாடுகளும் ஏற்படுவதில்லை. எந்த விதமான நோய்களுக்கும் அவர்கள் படுத்தப்படுவதில்லை. அவர்கள் மருத்துவமனைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் குறைகின்றது. மருத்துவர்களிடம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. கால விரயம் தவிர்க்கப்படுகின்றது. இதுபோல் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் மூலமாக ஏராளமான நன்மைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்த நேச்சுரல் ஃபார்மிங் என்பது நிச்சயமாக அது சிறு விவசாயியாக இருந்தாலும் சரி, பெரிய விவசாயியாக இருந்தாலும் சரி, அனைத்து விவசாயிகளும் அந்த நேச்சுரல் ஃபார்மிங் சிஸ்டத்துக்கு மாற வேண்டும் என்பது இன்றைய காலத்தினுடைய அவசியம், கட்டாயம், தேவை. அப்படி இருந்தால் மட்டுமே நாம் மருத்துவமனைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகளை குறைத்து குறைந்த விளைச்சல் எடுத்தாலுமே நமக்கு அதுவே நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும், ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டம் அதாவது 25/11/2024 ஒரு ஸ்டாண்டலோன் திட்டமாக மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்திற்காக ஒரு 2,481 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதிலே
மத்திய அரசினுடைய பங்களிப்பாக 1584 கோடி ரூபாயும், மாநில அரசுடைய பங்களிப்பாக 897 கோடி ரூபாயும் அந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. அந்த திட்டமும் தற்பொழுது பெரும்பாலான மாவட்டங்களிலே, மாநிலங்களிலே செயல்படுத்தப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நேச்சுரல் பெஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், நாம ஏற்கனவே இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொன்னோம். இன்றைக்கு நேச்சுரல் பெஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம். அது ஏன்னா பெஸ்ட்டை பொறுத்தவரையில, அதாவது வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பூச்சிகள், நோய்கள், அதெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கின்றது. அதற்காக இந்த திட்டம் நேஷனல் பெஸ்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம் என்று ஒரு திட்டம். அது இல்லாமல் அக்ரி ஷூர், அதாவது அக்ரி ஃபண்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ரூரல் என்டர்பிரைசஸ். ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கி அந்த கிராமத்திலே கிடைக்கக்கூடிய, அந்த விளைவிக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களாக மாற்றி, அந்த மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை விவசாயிகளுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இன்றைக்கு எல்லாவற்றை விட மிக முக்கியமானது introduction of voluntary carbon market for various sustainable agriculture practices. அதாவது ஒரு நிலைத்த நீடித்த விவசாயத்திற்கு நமக்கு இன்றைக்கு இந்த கார்பன் மார்க்கெட், அதாவது கார்பன் மார்க்கெட் என்று சொன்னால் அங்கக பொருட்கள் நமது மண்ணிலே குறைந்து வருகின்றது. அந்த அங்கக பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்போஸ்ட் போன்ற அங்கக பொருட்கள் நிறைந்த பொருட்களை நாம் வயலுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்பது அதனுடைய முக்கிய நோக்கமாகும். இது போன்று திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட்டு, அந்த திட்டங்கள் மாநில அரசு மூலமாகவும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சஸ்டைனபிள் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் என்பது குரூஷியல் ஃபார் ரெடியூசிங் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அது இப்போதைக்கு தேவையான ஒன்று. எதற்குன்னா ரெடியூசிங் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். ஒண்ணு, அதாவது அறுவடைக்கு பின் நிகழக்கூடிய இழப்புகளை தவிர்ப்பதற்காக. ரெண்டு, பில்டிங் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர். அதாவது கிளைமேட் ரெசிலியன்ட்னா சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற பயிர்களை சாகுபடி செய்தல். அதற்கு எக்ஸ்பாண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அது எல்லோருக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான். அதே சமயத்துல மற்ற திட்டங்கள் கூட சேர்த்து அந்த திட்டங்களை நாம் பயன்படுத்தி கொண்டால் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு செயின்ஸ் அண்ட் ரூரல் வேர்ஹவுசிங். ஏற்கனவே நாம் அதை பத்தி நிறைய சொல்லிட்டோம். அது அந்த மாதிரி பண்ணும்பொழுது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்குது. அந்த வேஸ்ட்டை நாம ரெடியூஸ் பண்றோம். மார்க்கெட்டுக்கு எடுத்து போகக்கூடிய பொருட்களுடைய ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்க்க முடியுது. அடுத்தது ஃபார்ம் டு மார்க்கெட் ரோட்ஸ். விவசாய விளைபொருட்களுக்கு ஆகக்கூடிய போக்குவரத்து செலவினங்களை குறைப்பதற்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கிராமத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நீண்ட தூரத்திற்கு விவசாயிகள் எடுத்து சென்று விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய செலவினங்களை குறைப்பதற்காக இந்த திட்டம் ஃபார்ம் டு மார்க்கெட் ரோட்ஸ் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு நாம முக்கியமா என்ன சிபாரிசு பண்றோம்னு சொன்னா, விவசாயி என்று சொன்னால் சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயி எல்லோருமே ஒரே விவசாயி. அதுல எந்த விதமான பாகுபாடுமே பார்க்க கூடாது.
நீங்க வேண்டுமென்றால் மிகப்பெரிய விவசாயிகளை 10 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு வேண்டுமென்றால் குறைந்த அளவு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வசூலித்துக் கொள்ளலாம். 10 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்கள் 10 ஏக்கர் வரை வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் இலவசமாக எடுத்து சென்று அவர்கள் எங்கே விற்பனை செய்ய நினைக்கின்றார்களோ அங்கே விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும். இதுதான் நம்ம முக்கியமான நோக்கம். அக்ரோ ப்ராசஸிங் யூனிட்ஸ், வேல்யூ ஆடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஜாப். அக்ரோ ப்ராசஸிங் யூனிட்ஸை பொறுத்தவரையில அதிக அளவுல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. கிராமங்களை வளமாக வைப்பதற்கு உதவுகின்றது. லோக்கல் ப்ராசஸிங் ஆஃப் ரா ப்ராடியூஸ், அப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய லோக்கல் ரிசோர்சஸை பயன்படுத்தி மற்ற பொருள்களை உற்பத்தி செய்ய முடியும். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், அது முக்கியமா மழைநீர் சேகரிப்பு, அதிலே ஒரு மிக முக்கியமான திட்டம், அதாவது முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட். அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அப்புறம் அந்த வாட்டர் ரீசார்ஜ் என்பது மிக முக்கியமானது. அதற்கு இந்த திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு, வாட்டர் ஷெட் ப்ரோக்ராமுக்காக நிறைய நிதிகளை ஒதுக்கீடு செய்து அரசு திட்டங்களை அரசாங்கங்கள் செயல்படுத்தி வருகின்றன. இது போன்ற இந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு விவசாயிகளுக்கு எந்த திட்டம் வகுத்தாலும் சரி, அந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு நன்மை ஏற்பட வேண்டும். அந்த விவசாயிகளுக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அதாவது விளைபொருட்களை அதிக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலைகள் கிடைக்க வேண்டும். அதன் மூலம் வருமானம் பெருக்க வேண்டும், வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை மத்திய மாநில அரசுகளின் வேளாண் கொள்கைகள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு கே ராசு அவர்கள். இந்த மத்திய மாநில அரசு வேளாண் கொள்கைகள் என்னென்ன என்று அவர் பதிவிட்டு அதை பற்றி அவர் தகவல்கள் கருத்துக்கள் கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பலவிதமான யோசனைகளை வைத்து அவர்களது யோசனையை மத்திய மாநில அரசு வேளாண் கொள்கைகளே இது சேர்க்கப்பட வேண்டும் என்று தனது கருத்தை இன்றைய தின கூட்டத்தின் வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றார்கள். அவர் சொன்ன திட்டங்களை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதில் எவ்வித ஐயமில்லை. இந்த ஜிடிபி என்கின்ற அதனுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அக்ரி செக்டார்லேருந்து வருகின்ற வருமானம், வேளாண்மை வருகின்ற வருமானம் 17 விழுக்காடு தான் வருகிறது. நேற்று முளைத்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அதிலிருந்து 48% வருமானம் வருகிறது. தொழில்துறையிலிருந்து 33%. ஆனால் நமது பாரத நாடு வேளாண்மை நாடு. வேளாண்மை அதிகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாரத மண்ணில் வேளாண்மையிலிருந்து அதிக வருமானம் வருகின்றபடி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வேளாண்மை கொள்கைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு தகுந்த திட்டங்கள் தீட்ட, அதற்கு தகுந்த தொழில் நுணுக்க நிபுணர்களை அரசாங்கம் அழைத்து திட்டங்கள் தீட்டி வேளாண்மை சிறக்க பாடுபட நான் எனது யோசனையை கூறி, இடைத்திரம் சிறப்பான செய்திகளை தந்த ராசு அவர்களுக்கும் நன்றி சொல்லி, வாய்ப்பளித்த ஜோ அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. உணவு உற்பத்தியையும் வருமானத்தையும், உழவர்களுடைய வருமானத்தையும் உணவு உற்பத்தியையும் உயர்த்துவது ஒரு கொள்கையாக இருக்கிறது. அதே போல உணவு பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்கிறது. பிரதான் மந்திரி கிசான் திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்கிற PMFBY என்ற திட்டம், நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் எனப்படும் ஈனாம் திட்டம், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் போன்ற திட்டங்கள் எல்லாம் பாலிசியாக அரசு அறிவித்துள்ளது.
இதை நீங்க கேட்ட மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சி. மத்திய மாநில அரசுகளின் வேளாண் கொள்கைகள் என்ற தலைப்பிலான இந்த தகவலை நமக்கு வழங்கிய திரு ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.